Hello friends, welcome back to our channel என் கனவு கண்மணி. நான் உங்கள் சரண்யா. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னா மட்டன் தலைக்கறி குழம்பு. மட்டன் தலைக்கறி இப்படி தான் இருக்கும். நம்ம நார்மல் மட்டன் ஷாப்லயே கிடைக்கும். இதுதான் நம்ம அத்தான் செய்த பரோட்டாக்கு சைட் டிஷ்ஷா சாப்பிட்டோம். இப்போ அதை எப்படி பண்றதுன்றதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா தலைக்கறியை நம்ம குக்கரில் போட்டுட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும், இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுக்கணும், பெப்பர் பவுடர் போட்டுக்கணும், நெக்ஸ்ட்டு சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம குழம்பு பண்ணும்போது அதுலேயும் சால்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். ஆக்சுவலாக இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ நிறைய விட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த நம்ம குழம்புக்காக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டுட்டோன்னு சொன்னால் நம்ம விசில் வரும்போது தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுடுவோம். நாங்கள் வாங்கினது ரொம்ப குட்டி தலையாக வாங்கணும், சின்ன ஆடோட தலையாக வாங்கணும். ஸோ ஒரு 2 விசில்லையே பார்த்தீங்கன்னா அது நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் தலை என்ன சைஸ் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் விசில் விட்டுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. நான் 2 விசில் தான் விட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அடுப்பில் பாத்திரத்தை எடுத்து வச்சுருங்க. எதில் குழம்பு பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. தேவையான அளவு ஆயில் விட்டுக்கணும். பட்டை இலை, லவங்கம், ஏலக்காய் இந்த தாளிப்பு ஐட்டமை ஃபஸ்ட்டு போட்டுடணும். போட்டுட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் நான் பெரிய ஆனியன் ஒரு 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன். இது ஆக்சுவலாக ரொம்ப சின்ன தலை, அதுக்காக அது மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம்ஸ் கூட இருக்காது வெயிட், அந்த மாதிரி இருந்தது. நீங்கள் பெரிய தலையாக வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஆனியன் போட்டுக்கணும். இப்போ நான் 2 பெரிய ஆனியன் எடுத்து நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சால்ட் ஆட் பண்ணோன்னா சீக்கிரமாக ஆனியன்லாம் வெந்துடும் இல்லையா, அதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் நான் ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்ன போட்டேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதுதான் நான் அரைச்ச மசாலா. இதில் என்னென்னா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். போட்டு அது லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட் மாதிரி. இதுக்கப்புறம் ஆனியன் நல்லா வெந்துருச்சு. தக்காளி அதே மாதிரி கொஞ்சம் பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நல்ல குழம்பாக வரும் நிறைய. இல்லைன்னா தண்ணி ஆகிடும் குழம்பு, திக்கான குழம்பாக கிடைக்காது நமக்கு. இப்போ தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுது எல்லாத்தையும், அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியோட நல்லா அந்த நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது ரொம்ப ஈஸியான ஒரு குழம்பு தான். டிஃபனுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நம்ம இதே மாதிரி செய்திடலாம். இதுக்கப்புறம் நம்ம அந்த வேக வச்சுருக்கோம் இல்லையா மட்டன் தலைக்கறியை, அதை அப்படியே தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம குழம்பாக தான் செய்ய போகிறோம். ஸோ தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் கிரேவியாக செய்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை நம்மளே கூட அது சூப் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு லைட்டாக பெப்பர் போட்டு கொத்தமல்லி போட்டு நம்ம குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம குழம்பாக செய்கிறனால நான் அதை இதோடையே ஆட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. இப்போ கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் நார்மல் இதுக்கு இருக்குது. இப்போ நம்ம பரோட்டாக்கு தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. அதில் மேலே நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கணும்.
இப்போ நமக்கு சுவையான மட்டன் தலைக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஆக்சுவலாக இந்த பாப்பா பிறந்திருக்கு இல்லையா, அந்த லேடிஸ்க்கெல்லாம் வந்து பாப்பாவுக்கு தலை நிற்கலை அப்படின்னா அவங்க ஃபீட் பண்ணுற லேடிஸ்க்கு வந்து இந்த தலைக்கறி செய்து கொடுத்தா அந்த பாப்பாவோட தலை நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் தெரியல எனக்கு அது உண்மையாக என்னன்னு தெரியல. ஆனால் பெரியவங்க சொல்லுவாங்க தலைக்கறி செய்து கொடுத்தோம் அப்படின்னா பாப்பாவுக்கு தலை வந்து சீக்கிரமாக நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நமக்கு சுவையான மட்டன் தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் பரோட்டாக்கு நாங்கள் தொட்டு சாப்பிட்ட மட்டன் தலைக்குழம்பு இதுதான். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.